தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் சென்னை M.Ed மாணவர்களுக்கான ஆன்லைன் சான்றிதழ் படிப்பை நடத்துகிறது. இதில் அசைன்மெண்ட் பணிகளை அக்டோபர் 11, 2023 அன்று அல்லது அதற்கு முன் சமர்ப்பிக்க அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வீடியோவில் அதற்கான விவரங்களை பார்ப்போம். நன்றி. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணக்கூடிய M.Edக்கான ஆன்லைன் கோர்ஸ். ஸோ அந்த கோர்ஸ்க்கான அசைன்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கோர்ஸ்க்கு எப்படி அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் அசைன்மெண்ட் டாபிக் ஆக்சுவலாக M.Edக்கு 2 கோர்ஸு. ஸோ ஒவ்வொரு கோர்ஸுமே 2 கிரெடிட் கோர்ஸு. ஓகே, ஸோ 2 கிரெடிட் கோர்ஸ் நீங்கள் 2 கோர்ஸை நீங்கள் M.Ed முடிக்கிறதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதுக்காக ஒரு சான்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக இந்த கோர்ஸை முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட்டு கோர்ஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட், இதுக்கு அசைன்மெண்ட் பாருங்கள். டிஸ்கிரைப் த இன்ஸ்பைரிங் ஸ்டோரி ஆஃப் எனி ஒன் ஆஃப் தி சக்ஸஸ்ஃபுல் இந்தியன் ஆண்டர்பிரினர்ஸ். ஓகே, ஸோ இதுதான் அசைன்மெண்ட் டாபிக்கு. அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறக்கூடிய டேட் பார்த்தீங்கன்னா 11/10/2023. ஓகே, ஸோ இது தமிழ் மீனிங் பார்க்கும்போது வெற்றிகரமான இந்திய தொழில் முனைவர் ஒருவரின் எழுச்சியூட்டும் கதையை விவரி அப்படிங்கிறது தான் டாபிக். ஓகே, ஸோ உங்கள் மெட்டீரியலை நீங்கள் போய் கோத்ரூ பண்ணி, ஸோ அதுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு பிடிச்ச இன்ஸ்பைரிங் சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்ஸ், இந்தியனுடைய ஆண்டர்பிரினர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் முகேஷ் அம்பானி, ரத்தன் டாட்டா, ஸோ இந்த மாதிரியான ஒரு சக்ஸஸ்ஃபுல் இந்தியன் ஆண்டர்பிரினர்ஸ் எப்படி அவங்க அவங்களுடைய வளர்ச்சி எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஜென்ரலாக கொடுக்கலாம். இது ஜென்ரல் அசைன்மெண்ட் டாபிக் தான். ஸோ அதில் அசைன்மெண்ட் மெட்டீரியல் எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி உங்களுக்கு தேவையானதை எடிட் பண்ணி 300 வேர்ட்ஸ் to 1000 வேர்ட்ஸ்குள்ளே நீங்கள் கொடுக்கணும். ஓகே, ஸோ அதே மாதிரி உமன் எம்பவர்மெண்ட். ஸோ இது இன்னொரு கோர்ஸ். இந்த கோர்ஸ் ரைட் இன் டீடைல் த இனிஷியேட்டிவ்ஸ் ஆஃப் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன் ப்ரொமோட்டிங் உமன் எம்பவர்மெண்ட் இன் இந்தியா. ஸோ உமன் எம்பவர்மெண்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதான் அசைன்மெண்ட் டாபிக்கு. ஓகே, இது TNTEU ஆன்லைன் கோர்ஸ் மெட்டீரியலே இது இருக்குது. நீங்கள் அதை கொஞ்சம் கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ அது போகணும் அப்படின்னா மை கோர்ஸில் போயிட்டு உமன் எம்பவர்மெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் கோ டு கோர்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே யூனிட் வைஸாக கண்டென்ட் இருக்கும். ஓகே, 5 யூனிட்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்க்கும்போது இந்த யூனிட்ஸில் நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா எந்த கொஸ்டின் இந்த கண்டென்ட்டில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இஷ்யூஸ் ஆஃப் கேர்ள் சில்ட்ரன் அண்ட் உமன் இன் சொசைட்டி. ஸோ இதில் பார்க்கும்போது இனிஷியேட்டிவ்ஸ் டு ஓவர் கம் உமன் இஷ்யூஸ். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் இனிஷியேட்டிவ்ஸில் நீங்கள் எல்லா கண்டென்ட்டையும் பார்த்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ செகண்ட் யூனிட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ செகண்ட் யூனிட் கண்டென்ட் நீங்கள் ஓப்பன் ஆகும். டவுன்லோட கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதை நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டு மெட்டீரியல் எடுத்துக்கலாம். இதில் 7th பேஜ் வந்தீங்கன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் உமன். ஸோ அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மெட்டீரியல் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கோத்ரூ பண்ணி இந்த மெட்டீரியல்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது போக அடிஷ்னல் மெட்டீரியல் வேணாலும் நீங்கள் கோத்ரூ பண்ணி எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் மேக்ஸிமம் 1000 வேர்ட்ஸ் தான் இருக்கணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய அசைன்மெண்ட் மெட்டீரியலில் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு வேர்டு ஃபைலை நீங்கள் எடிட் பண்ணுங்கள். ஸோ அதோட டாபிக் டைப் பண்ணிவிட்டு அதில் இன்ட்ரொடக்ஷன், ஓகே, ஸோ நீங்கள் என்ன மெட்டீரியல் எடுக்கிறீங்களோ அதை நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் எடிட் பண்ணுங்கள். இப்படி இந்த மாதிரி எடிட் பண்ணிவிட்டு ஸோ இதை நீங்கள் டோட்டலாக காப்பி பண்ணி உங்களுடைய அசைன்மெண்ட்டு, ஸோ இதை டோட்டலாக நீங்கள் காப்பி பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைட்டிலையும் இங்கே கொடுத்துருங்க, இன்ட்ரொடக்ஷன் ப்ளஸ் சப்ஹெட்டிங் எல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு ஸோ இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அசைன்மெண்ட் சப்மிட் ஆகிடும். ஸோ இதுதான் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். ஸோ இந்த 2 அசைன்மெண்ட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்டர்னல் மார்க்ஸ் வந்துடும். ஸோ அந்த இன்டர்னல் மார்க்ஸ் காலேஜ் லாகின் போகும். காலேஜ் ஸ்டாஃப் உங்களுடைய அசைன்மெண்ட்டுக்கு இன்டர்னல் மார்க்ஸ்க்கு மார்க் கொடுப்பாங்க. ஸோ பிஎட்டுக்கு இந்த மாதிரி தான் நடந்தது. ஸோ அதே மாதிரி உங்களுடைய அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண அசைன்மெண்ட் உங்களுக்கு ஈஸியாக அதில் மார்க் கிடச்சிடும். ஸோ உங்களுடைய கோர்ஸ் ஸ்டார்ட் டேட் 4/9/2023 15/9/2023. ஓகே, ஸோ அசைன்மெண்ட் சப்மிஷன் டேட் உங்களுக்கு 11 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் கோர்ஸோட எண்டு டேட்டு. 11/10/2023. ஸோ அதுக்குள்ளே அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. சப்மிட் பண்ணிவிட்டு ஸோ கோர்ஸ் உங்களுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்னல் மார்க்ஸு ஆட் ஆகிடும். ஓகே, அடுத்து ஃபைனல் எக்ஸாம் தான். ஃபைனல் ஆன்லைன் எக்ஸாம் தான். ஃபைனல் எக்ஸாம் உங்கள் மொபைல் ஃபோன்லேயே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே,
ஸோ நீங்கள் வந்து லேப்டாப்லையோ இல்லை வேறு சென்டரில் போய் பண்ணணும் அந்த மாதிரிலாம் தேவையில்லை. ஸோ உங்களுடைய மொபைல் ஃபோன்லேயே இந்த ஆன்லைன் கோர்ஸுக்கான ஃபைனல் எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகே. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண வேண்டியது 2 டாபிக். ஸோ அதில் போயிட்டு கோ டு அசைன்மெண்ட் கிளிக் பண்ணுறீங்க. ஸோ இந்த டாபிக் ரிலேட்டடாக உங்கள் மெட்டீரியல் நீங்கள் வேர்ட் ஃபைலில் காப்பி பண்ணி போட்டு எடிட் பண்ணி ஸோ அதை டோட்டலாக 1000 வேர்ட்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. அப்போ தான் அசைன்மெண்ட் வந்து சப்மிட் ஆகும். ஸோ இதே மாதிரி 2 அசைன்மெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா 2 அசைன்மெண்ட்டுக்குரிய இன்டர்னல் மார்க்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனல் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு மார்க் டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ அந்த மார்க் டெஸ்ட்டை அட்டன் பண்ணி நீங்கள் ஃபைனல் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிருந்துக்கலாம். ஸோ அதுக்கு அப்புறம் வரக்கூடிய இது அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.